கால்நடை வளர்ப்பு என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு தான். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கால்நடை வளர்ப்புன்னு பார்த்தால் அது வாத்து தான். வாத்து வளர்ப்பு கிட்டத்தட்ட கோழிக்கு இணையான ஓரளவு வருமானத்தை தரக்கூடியது தான். வாத்து முட்டைக்கும் அதன் இறைச்சிக்கும் காலநிலை பொறுத்து நல்ல விலை இன்னைக்கும் மார்க்கெட்ல இருக்கு. அந்த வகையில் வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள நபரை பேட்டி கண்டது கிருஷி ஜாகரான். அவர் அத்தொழிலில் எந்த வகையில் ஈடுபடுகிறார், வாத்துக்களால் விவசாயிகளுக்கு என்ன பயன், வாத்து வளர்ப்பு தொழிலில் அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்குன்னு அவரே சொல்றாரு. வாங்க கேட்கலாம். சொல்லுங்க. எங்கள் ஊர் கரூர் மாவட்டம், திருச்சி குளித்தலை வெள்ளூற்றுமங்கலம் சொந்த ஊர். நாங்கள் வாத்து வீரர்கள் கம்பத்துலேருந்து வீரபாண்டிக்கு வாத்து ஏற்றி மேய்ச்சிட்ருக்கோம். இந்த ஊரில் விவசாயம் அதிகம்னு சொல்லி ஊர் மூலியமாக குத்தகை எடுத்து நாங்கள் வாத்து மேய்க்கிறோம். இந்த ஊரில் வீரபாண்டியில் இதை நம்ம தொழிலை மேய்ஞ்சால் விவசாயத்துக்கு நல்லது. வாத்துல பூச்சி நண்டு மெத்த மீன் எல்லாம் தின்னுப்படும், அதுக்கு நல்லது. வாத்து குஞ்சு வளர்க்கணும்னா குஞ்சு 27 ரூபா 50 பைசா ஒரு குஞ்சோட ரேட்டு. கேரளாலேருந்து கொண்டு வந்து இறக்குற வரல 30 ரூபா அடக்கம் வந்துடும் வண்டி வாடகையோட. ஓனர் மூலியமாக எடுத்து நாங்கள் மேய்க்கிறோம். ஓனர்னால் முட்டை குஞ்சு கொடுத்த ஓனர், வாத்து கொடுக்குற ஓனர், அவர் பேர் தங்கத்துறை. கரூர்லேருந்து திருச்சியில் ஆள்கிட்ட செட்டில் ஆகிட்டார். இங்கே அவர் மூலியமாக நாங்கள் இந்த ஊரில் வாத்து மேய்ச்சிட்ருக்கோம் ரெகுலராக. இப்போ இது முடிச்சுட்டு தஞ்சாவூர் போவோம். தஞ்சாவூர் மேட்ச்சை முடிச்சுட்டு தான் அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு வாத்து மேய்ஞ்சால் அந்த விவசாயத்தில் புழுவு, நண்டு, நத்தை அனைத்துமே தின்றுது. அந்த விவசாயத்துக்கு நல்லது. இது யாருக்கும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாத்து அதில் விடாதா இதில் விடாதான்னு திட்டுறாங்களே முடிச்சு அந்த விவசாயத்தில் இவ்வளோ இது காலியாகுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் நீங்கன்னா அங்கேருந்து எங்களுக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி தருங்க அப்படின்னு திட்டுவாங்க. நம்மளை அதை பெருசு பண்ண முடியாது. அவங்க பேசுகிறத அவங்க பேசிட்டு தான் போவாங்க. நம்ம வாத்து மேய்க்கிறதுக்கு வந்திருக்கோம், வாத்தை பார்த்து மேய்ச்சிட்டு போயிட வேண்டியதான். வாத்து ஓனர் வாங்கி கொடுத்துருக்கோம் லோன் மாதிரி. அவருக்கு முட்டையை கொடுத்து நாங்கள் கடனை கழிக்கிறோம். இவ்வளோ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ முட்டை, இவ்வளோ வாத்து இருக்குது, இவ்வளோ இதுன்னு சொல்லி கடனை கழிச்சிட்ருக்கோம். கடன் கட்டி முடிச்சிட்டோம்னா வாத்து சொந்தமாகிடும். அவர் முட்டைக்கு 10 காசு 5 காசு கமிஷன் எடுத்துருவார் ஓனர். ஏன்னா அவர் வட்டிக்கு போட்டு தானே பணமாக வாத்து எடுத்துறாரு. முட்டை கமிஷன் தான். அவர் 10 காசுங்கிறது 5 காசு என்ன 20 காசு கூட எடுத்துக்குவார். மீதி வாத்து எங்களை சொந்தமாக்கிட்டோம்னா அவங்க ஊருக்கு போயிடுவோம். வாத்து குஞ்சு எவ்வளவு விலை, அதற்கு ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய உணவு முறை என்ன, எப்போ முட்டை போடும், வாத்துக்களை எப்போ விற்பனை செய்யலாம் என்கிற பல தகவல்களையும் தன்னோட அனுபவத்திலிருந்து நமக்கு விரிவாகவே சொன்னார். ஒரு குஞ்சு எடுத்துகிட்டு 30 நாளுக்கு அரிசி சாப்பாடு ஆக்கி சமைச்சு போடுறோம் வாத்து குஞ்சுக்கு. அதை கோழி தீவனம் இதெல்லாம் கலந்து சோத்தெல்லாம் கலந்து 30 நாளைக்கு ஊட்டரிசி சாப்பாடு தான் கொடுப்போம். முட்டையிலேருந்து முட்டை வர 6 மாதம் ஆயிரும். சாவல் விற்கிறது 3 மாதத்தில் விற்றுருவோம். 90 நாளில் பெருசாகிடும். முட்டை கூட 6 மாதம் ஆகும். 6 மாதத்துல அப்புறம் அதை வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் மேய்க்கணும்னு வச்சுக்கிட்டா இல்லை முட்டைக்கே வேணும்னு வச்சுருந்தோம்னா 5 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். ஒரு வாத்தோட கேர் 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்துக்குள்ளே எத்தனை வச்சுருக்கலாம், விற்றுருக்கலாம், இல்லைன்னா விற்கவும் முடியலாம். அடுத்த குஞ்சு மேய்க்க ஆசைப்பட்டால் இந்த வார்த்தை விற்றுட்டு அடுத்த குஞ்சு எடுத்து மேய்ப்போம். அது குஞ்சிலேருந்து வளர்த்து கிழக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு 50-60 செலவாயிடும். நம்ம செலவெல்லாம் சேர்த்தா 1 லட்ச ரூபா வந்துடும். இது நம்ம ஓனர் மூலியமாக தான் தருவாங்க. காசு 5000 கொடு 10,000 கொண்டு அவங்கள்ட்டே வாங்கி நம்ம செலவு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சொந்தமாக எடுத்து வளர்க்கணும்னா 2 லட்ச ரூபா வேணும்னா நம்ம குஞ்சுக்கு பணம் கட்டணும், வாத்துக்கு தீனி வாங்கி போடணும், குஞ்சுக்கு சாப்பாடு ஆக்கி கோழி தீவனம் எடுக்கணும், அதுக்கு மருந்து தடுப்பூசி போடணும். இத்தனையும் இருக்குது அதில். அது நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறது 6 மாதத்துக்கு முட்டை விடும். வச்சுக்கிறது எப்படின்னா 6 மாதம் கழித்து முட்டை நின்றுச்சுன்னா திருப்படியும் 2 மாதம் முட்டை விடாது. அது இந்த இடையில முட்டை விட்டு சங்கி போனதுனால அந்த ரெக்கையெல்லாம் கொட்டி சைடு ரெக்கலாம் கொட்டின இருப்பாடு திருப்படியும் ஒரு மாதம் கழித்து முட்டை சாப்பிட்டாச்சுன்னா 10 மாதத்துக்கு முட்டை விடும். மேட்சலை பொறுத்து நம்ம எவ்வளோ தீனி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ முட்டை விடும். தீனி குறைவாகிடுச்சுன்னா முட்டையும் குறைவாகிடும். 50 நாளைக்கு தொடர்ச்சியாக முட்டை விடும். எப்படின்னா மேட்சலை பொறுத்து நம்ம எவ்வளோ மேட்சை கொடுக்குறோமோ. இப்போ அந்த ஊர் முடிச்சுட்டா அடுத்த ஊர் போனோம்னா அந்த ஊரில் போனோன்னா ஒரு 10 நாளைக்கு நிற்கணும். அந்த வாத்து முட்டை நின்று திரும்பி வர அங்கே ஒரு 10 நாள் ஆயிரும். ஆரம்பிச்சிருச்சுன்னா 2 மாதத்துக்கு தொடர்ந்து முட்டை விடும். ஆடி மாதமும் இந்த இடையில 1 மாதத்துக்கு மட்டும் முட்டை இருக்காது. ஆனால் மேட்சல் கிடைக்காது எங்கேயுமே. அதனால் அரிசி தானே வாங்கி போடுறோம். மேட்சல் கிடைக்காதனால முட்டை நின்று போயிடும். தொடர்ச்சியாக எப்படியா இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக முட்டை வரும். மேட்சலை கொடுக்குற பொறுத்தளவுக்கு தான். இந்த எவ்வளோக்கு எவ்வளோ தீனி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ முட்டை விடும்.
வாத்து முட்டை சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலை போகிறதுனால இதில் நிலையான வருமானம்னு ஒன்று இல்லைன்னு தன்னோட வருத்தத்தையும் பதிவு செய்தார். சொந்தமாக வாத்து வளர்த்தோம்னா ஒரு முட்டை 6 ரூபா, 6.50, 7 ரூபாய்க்கு வைக்கும், 50 காசுக்கு விற்றுருக்குது, 1.50க்கு விற்றுருக்குது, 1.5 ரூபாய்க்கு விற்றுருக்கு முட்டை. அது வந்து இந்த மழை சீசனில் யாரும் வாங்க மாட்டாங்க விரும்பி, முட்டை கெட்டு போயிருன்னு சொல்லி அந்த ரேட்லலாம் 1.5 ரூபாய்க்குலாம் விற்றுருக்குது. நம்ம இப்போதைக்கு இன்றைக்கி சூழ்நிலை வந்து முட்டை 7 ரூபா 50 காசு விற்றுட்டுருக்குது. அது அவர் கமிஷன் போயிடுச்சுன்னா எங்களுக்கு 7 ரூபா போட்டு தருவார் ஓனர். நாங்கள் சொந்தமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு 50 காசு கமிஷன் கொடுத்தா ஆகணும். ஏன்னா அவங்க நம்பி தானே நாங்கள் இந்த ஊருக்குள்ள வரோம். அவர் பணம் கட்டுறாருல ஊருக்கு வந்து அவங்களுக்கு அந்த வண்டி வாடகை இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அவர் கமிஷன் எடுத்துக்குவார். கமிஷன் எடுத்துட்டா 7 ரூபா 50 காசில் 7 ரூபா எங்களுக்கு போட்டு தருவார் வியாபாரி. அப்படி அவங்க வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த ஊருக்கு பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம தனியாக விற்கிறோம்னா நமக்கு இன்னும் 50 காசு சேர்த்து கிடைக்கும். 8 ரூபா கூட கிடைக்கும். 8 ரூபா கிடைக்கும்னா ஓனர் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர்லாம் எந்த ஊருமே இங்கேருந்து தேனியில் இருந்தாலும் தஞ்சாவூராக இருந்தாலும் ஓனர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே அவரு தான் கண்ட்ரோலில் கொண்டு வராரு. அப்போ நம்ம தனியாக விற்கும் போது அங்கே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் முட்டையா நீ வாங்குற அப்படின்னு அவங்க கூட சண்டை வரும். அதனால் இவங்க நாங்கள் யாராக இருந்தாலும் ஓனர் மூலியமாக தான் போவோம். அப்படியா இருந்தால் தனியாக விற்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம போய் விற்கவும் முடியாது. விற்காமனாலும் அவங்கள போய் பிடிச்சிக்குவாங்க. நீ ஏன் எங்கள் முட்டையை வாங்குறன்னு கேள்வி கேட்பாங்க. நான் என்னையை நம்பி தானே அந்த ஊருக்கு வந்துருக்குது வாக்கு, நீங்கள் ஏன் விற்றீங்க அப்படின்னு நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. விற்க முடியாது. ஆனால் 7 ரூபா 50 காசு நிரந்தரமான விலை அதுதான், எப்பொழுதுமே நிரந்தரமான விலை. மழை காலத்தில் ஆடி மாதமும் அந்த மார்கழி சித்திரை மாதம் மட்டும் மழை காலத்தில் வந்து முட்டைக்கு ரொம்ப சீப்பாக போயிடும். யாரும் கேட்கவும் மாட்டாங்க. நிறையா முட்டையெல்லாம் அழுகி போய் லட்சக்கணக்கான முட்டையெல்லாம் கொட்டி கொண்டு போய் ஆற்ற கொட்டியிருக்கிறோம். அது வீணாக போகிறது தான். அதனால் இப்போதைக்கு வந்து முட்டை 7 ரூபா 50 காசு போயிட்டுருக்கு இந்த ஊரில். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு நம்ம போனோம்னா அந்த ஊருக்கு போனால் தான் அது நிரந்தரம் என்னான்னு தெரியும். 50 ரூபாண்ணே இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் ஓனர் 280 ரூபா. எடுக்கும்போது 220 ரூபா 230 ரூபாய்க்கு தான் எடுப்பார். ஏன்னா வாத்து முட்டை விட்டுறதில்ல, முட்டைக்காக தான் நம்ம எடுக்கிறோம். முட்டை விட்டு நம்மளுக்கு பாதி காசு இருக்குது, அவருக்கு பாதிக்கு இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும். ஆனால் விற்கும் போது கறிக்கு தான் விற்க போகிறோம். நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்த்தீங்கன்னா கறிக்கு தான் போகும். அவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அங்கே 10 ரூபா வச்சு கொடுப்பாரு. ஏன்னா வண்டி வாடகை போகுது, குட்டை வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் எடுத்து கொடுக்கும்போது 280 ரூபா 300 ரூபாய்க்கு வரலாம் வாத்து இருக்குது. ஆனால் எடுக்கும்போது 50 ரூபா குறைச்சி தான் எடுப்பாங்க வாத்து ஓனர். நாங்கள் டேரெக்டாகலாம் விற்க முடியாது அவர் இல்லாமல். மேலும் இதுபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.